அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல பூத விவேகம் அப்படிங்கிற 2வது அத்தியாயத்துல கடந்த வகுப்புகள்ல 6 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல 6வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நாம செயல் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யற எல்லா செயல்களுமே, அதாவது பேசுறதுல இருந்து தொழில் செய்யற வரைக்கும் எல்லாமே அந்த 5 கர்ம இந்திரியங்களினுடைய அடிப்படையில் தான் இங்கு நடைபெறுகிறது. அப்ப அந்த செயல்கள் எல்லாமே கர்ம இந்திரியங்களின் இயக்கங்கள். இப்ப இதனால நான் செய்கிறேன் என்ற எண்ணம் அந்த செயலின் தன்மையாக நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்படுகிறது. ஆனா இது ஒரு அடையாள பிழை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஏன்னா நம்ம பெரும்பாலான செயல்களை நான் செய்கிறேன் அப்படின்னு தவறா புரிஞ்சுகிட்டு அந்த செயல் விளைவுகள்ல போய் நம்ம சிக்கிக்கிறோம். அப்புறம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்றோம். அப்ப இது மாதிரி நான் செயல் செய்கிறேன், செயல் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கர்த்தா போக்தா அடிப்படையில வரக்கூடிய அடையாள பிழை அப்படிங்கிறத நம்ம கடந்த 6வது செயல்ல தெளிவுபடுத்திக்கிட்டோம். அதே சமயம் சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நம்ம செயல் செய்யறத நிறுத்த வேண்டியது கிடையாது. ஆனா நான் செய்கிறேன் அப்படிங்கிற கர்த்தா பாவத்தை விட்டுவிட வேண்டும். அது மாதிரி நமக்கு வருகின்ற அனுபவங்களையும் நாம் நிறுத்த முடியாது. அதே சமயம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த போக்தா பாவனையும் விட்டுவிட வேண்டும். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தா போக்தா அப்படிங்கிற அபிமானம் நம்மிடத்தை விட்டு போக வேண்டும். ஆனா செயல்கள் எல்லாம் தானாவே நடக்கும். நிகழ்வுல நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய கடமைகள் செய்யலாம், குடும்பத்துக்கான கடமைகள் செய்யலாம், நம்ம தொழில் பண்ணலாம், வியாபாரம் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா எதை செஞ்சாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் வராம செய்யணும். அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா இங்க கவனிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற அந்த அகங்காரம் நீங்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அதாவது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோ தான் நம்மள ஆட்டி படைக்குது. எல்லா வகையிலும் ஆட்டி படைக்குது. எதை செஞ்சாலும் நான் செய்றேன், என்னால தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல நம்மள ஆட்டி படைக்குது. அதை விட சொல்றாரு. இங்க மகான்களும், ரிஷிகளும் நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எதையுமே நீ செய்வது கிடையாதுப்பா. நீ அப்படிங்கிற அபிமானம் உன்னுடைய உடலையும், மனதையும் சார்ந்து நீ உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். அப்ப அதுதான் உன்னிடத்துல நானுங்கிற ஒரு ஆழ்ந்த அபிமானமா மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் முதல் ஈகோ. அந்த நான் அப்படிங்கிற அந்த முதல் ஈகோ அழிக்கப்பட வேண்டும். அப்ப அது அழிக்கப்பட்டு விட்டால், இங்கு நடப்பதெல்லாம் நிகழ்வுல தானாவே நடக்கும். ஏன்னா ஈஸ்வர நிகழ்வுல அது நிகழ்ந்து தான் ஆக வேண்டும். அப்ப நீங்க இங்க ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. அது உங்கள வச்சு செஞ்சுகிட்டு இருக்குங்கிற தெளிவு வந்துவிட்டா, நீங்க எதுலயும் பாதிக்கப்பட மாட்டீங்க. நான் செய்றேங்கிற அகங்காரம் உங்க விட்டு போகும்போதும், அல்லது நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அந்த அனுபவங்களை உங்கள விட்டு நீங்கும் போதும், அதுல உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயங்கள தான் இங்க எல்லா மகான்களுமே நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இததான் நம்ம கடந்த முறை சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் பார்த்தோம். அப்புறம் நம்ம அட்டாங்க யோகத்துல பதஞ்சலி யோக சூத்திரத்திலயும் பார்த்தோம். ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல இதெல்லாம் ரொம்ப தெளிவாவே பேசியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு அந்த அபிமானம் ஈஸ்வர நிகழ்வுல கொண்டு போய்க்கணும். இங்க நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கு. அது புரிஞ்சிட்டா நம்ம யார் இடத்துல சரணாகதி அடையணும்னு நம்ம சொல்லும்போது, அங்க யோக மார்க்கத்துல ஈஸ்வரன் இடத்துல சரணாகதி அடையணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிட்டே வரோம். மேல வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாடங்கள் எப்படி 5வதுல இருந்து 10வது, 10வதுல இருந்து 12ஆம் வகுப்பு, அப்புறம் டிகிரி எல்லாம் வரோமோ, அதே மாரி இப்போ இந்த அத்தியாத்ம ஞான பாதையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வந்துகிட்டு இருக்கிறோங்கிறத நல்லா நீங்க இங்க புரிஞ்சுகிட்டு பயணிக்கணும். அப்ப இந்த செயல்படுத்தி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு சித்தாந்த வரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற கர்மேந்திரியங்கள் மூலமாக செயல்கள் நடைபெறுகின்றன. ஆனால் செய்பவன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்பனை அப்படின்ட்டாரு. அப்ப இதுதான் நமக்கு புரியணும். இங்க நான் செய்கிறேன்ங்கிற ஒரு அபிமானத்த நம்ம விட்டுவிட்டா போதும். நமக்கு உண்மை நிகழ்வு என்னங்கிறது தானா நம்ம இடத்துல நடக்கும். அப்ப ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணுதுன்னா, மனதை வெளியே இழுத்துச் செல்கின்றன. கர்மேந்திரியங்கள் நம்முடைய சக்தியை வெளியே செலுத்துகின்றன. இப்படிதான் நம்ம இடத்தில் இருக்கப்படுகின்ற ஞான இந்திரியங்கள் 5ம், கர்ம இந்திரியங்கள் 5ம் செயல்பாட்டில் இருக்கிறது.
அப்ப அந்த அடிப்படையில இங்க கர்ம இந்திரியங்கள்ல பாதம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நம்ம இடத்துல இருக்கு. அது என்ன செய்யுது? நடக்குது. அப்ப அந்த செயல் கால வச்சுக்கிட்டு நம்ம நடக்கிற மாரி கைய வச்சு என்ன செய்றோம்? பிடிப்பது, எடுப்பது அப்படிங்கிற செயல்பாடுகள் செய்றோம். அதே மாரி வாக்குங்கிற ஒரு கருவி இருக்கு நம்ம இடத்துல. அத வச்சு பேசுறோம். அதே மாதிரி பாயு, மலஜல உறுப்புகள் இருக்கு. பாயு, உபஸ்தம் அப்படின்னு 2 உறுப்புகள் இருக்கு. அது சான்ஸ்கிரிட்ல வந்து அப்படி சொல்றோம். கழிவு நீக்க உறுப்புகளாக 2 உறுப்புகள் வச்சிருக்கிறோம். அதுகள் வந்து நம்முடைய உடம்புல இருக்கிற கழிவு மண்டலத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுகின்றது. அப்ப இதெல்லாம் என்ன செயல்படுகின்ற கருவிகள். அப்ப இந்த கருவிகள நீங்க எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. அதாவது அதனுடைய வேலைய செய்யத்தான் செய்யும். ஆனா நான் சும்மா இருக்கிறேன்ட்டு வேலைக்கு போகாம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். நேற்றைய பாடத்துல சனிக்கிழமை எடுத்த பாடத்துல அதானே சொன்னோம். சும்மா இரு, சொல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. இங்க மகான்கள் அப்படி சொல்ல வந்த வார்த்தை என்ன? சும்மா இரு, சொல்லறங்கிறத எத அடிப்படையில சொன்னாங்க? ஆத்மாவின் அடிப்படையில சொன்னாங்க. இந்த பாடி மைண்ட நீங்க சும்மா வச்சுக்க முடியாது. ஏன்னா, இது வந்து இந்த பஞ்சபூத நியதிக்குள்ள வந்திருக்கிறதுனால, அதனுடைய இயக்கத்துல அது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவ கொண்டு நம்ம எத செய்யலாம், எத செய்யக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் வேணா நம்ம எடுத்துக்கலாம். எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்ம பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு பரிமாணத்த வச்சு நம்ம பயணிக்கலாம். அதுக்கு தானே ஒரு உதாரணம் நம்ம சொன்னோம். உங்ககிட்ட கத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கத்திய வச்சு நீங்க காய்கறியும் நறுக்கலாம், கொலையும் செய்யலாம். ஆனா 2க்கும் உண்டான வேறுபாடுகள் உங்களுக்கு புரியணும். அதுதானே ஞானம். அப்ப இங்க காய்கறி நறுக்கிட்டா பிரச்சனை இல்ல. அந்த கத்திய வச்சு கொலை பண்ணிட்டா பிரச்சனை. அது மாதிரி இங்க இந்த பௌதீக உடலாகிய உடம்ப வச்சுக்கிட்டு நீங்க இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்ந்தா சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், அமைதி வரும். ஆனா நீங்க இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு உபத்திரவமா வாழ்ந்தீங்கன்னா, கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும். அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம இதே உடம்பு, மனசு இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்ற மாரி நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறது இங்க மகான்கள் சொல்ல வர்ற விஷயம் தான். இங்க பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய பயன் என்று பார்க்க முடிகிறது இல்லையா? அப்ப இங்க என்ன இந்த இடத்துல அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில பதஞ்சலி மகரிஷி சொல்லுகின்ற பிரத்யாகாரம் என்ன? கர்மேந்திரியங்கள் மனதிற்கு கீழ்ப்படிந்தால் அதுக்கு பேரு பிரத்யாகாரம். உங்களுடைய செயல் விளைவுகள் எல்லாம் வந்து மனம் போன போக்குல போகக்கூடாது. அந்த மனம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில வச்சிருந்து அதை கட்டுப்படுத்துற மாரி வச்சுக்கணும். அதாவது மனதுக்கு புரிதல் குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பிரத்யாகாரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனசுக்கு வந்து தெளிவ குடுக்கலன்னா, அது தப்பு தப்பான காரியங்கள செய்யும். அப்ப மனம் வந்து அப்படித்தானே. அதுக்கு வந்து பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள புத்தி சக்திய நீங்க விரிவுபடுத்தல அப்படின்னா, அது என்ன பண்ணிடும்? தவறான பாதைகள்ல போயி, தப்பான வாழ்க்கைய வாழும். அப்ப அதனால பல பிரச்சனைகள நாம சந்திக்க வேண்டி வருது அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு இங்க எடுத்து புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு, உங்ககிட்ட இருக்கிற செயல் கருவிகளாகிய கர்ம இந்திரியங்கள நீங்க பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஆனா அப்படி பயன்படுத்தும்போது, அதனுடைய பயன்பாடு மற்றவர்களுக்கு பயனடைகிற மாரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம அத புரிஞ்சுகிட்டு நம்ம நடைமுறைக்கு வந்துடணும். அப்ப ஞான இந்திரியங்களும் அப்படித்தானே. இப்ப நம்ம கண்ணால ஒரு காட்சிய பார்க்கிறோம், காதால ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு ஒரு ஞானத்த குடுக்கக்கூடிய கருவிகள் தான். ஆனாலும் அந்த கருவியினுடைய பயன்பாடு தெரியாம கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மனசு அதனால களங்கம் அடையத்தானே செய்யும். அதே மாரி கண்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மனசு அதனால களங்கம் அடையத்தானே செய்யும். அப்ப இது மாதிரி தவறுகள நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உட்கார்ந்து YouTubeல போய் கண்ட விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நமக்குள்ள போயி, நம்முடைய செயலையும் நெகட்டிவா மாத்தி விட்டுடும். அப்ப நாம வந்து எது தேவை, எது தேவையில்லை. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பயனுள்ள காரியங்கள் ஏதாவது செய்யலாமா? அது எப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கும்? அப்போ நமக்கு அதனால மன திருப்தி வருமா? மன நிறைவு உண்டாகுமா? அப்படிங்கிறதெல்லாம் நாம ஆராய்ந்து பார்த்து செய்யணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நெறைய பேருக்கு என்ன சந்தேகம் இங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. நல்லா தான் இருக்கு. அத்தியாத்ம ஞானம் எல்லாம் எனக்கு ஓகே. அறிவுனால பயணிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அறிவ புடிச்சுக்கங்கன்னு சொல்றீங்க. ஓகே. ஆனா நான் அறிவுல தான் பயணிக்கிறேன். மனதுல பயணிக்கல அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்க என்கிட்ட. அதுக்கு நானு நேத்து ஒரு விளக்கம் குடுத்தேன். ஞாபகப்படுத்துறேன். அதாவது நீங்க அறிவுல தான் இருக்கிறீங்க. அறிவு மூலமா தான் நீங்க இயங்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா, உங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கும், உலகத்துக்கு உபகாரமா வாழ்றதுக்குமான திசைய நோக்கி திரும்பும். அதாவது நீங்க அறிவை நோக்கி, அறிவினுடைய கண்காணிப்புல நீங்க இருக்கிற மாரி இந்த உடம்பு, மனசு. நீங்க சொல்றது உங்களுடைய பாடி, மைண்ட்.
அத வந்து அந்த கான்ஷியஸ்னஸ்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த தூய அறிவாகிய ஆத்மாவினுடைய பிரகாசத்துக்கு உபயோகப்படுது அப்படின்னா, அந்த உடலும், மனதும் இந்த உலகத்துக்கு உபகாரமான காரியங்களை செய்ய தொடங்கிவிடும். அத நடைமுறையில நீங்க பார்க்கலாம். அதுவே நீங்க வந்து இல்ல, நான் வந்து அந்த அறிவு அதிஷ்டானத்துக்குள்ள போகாம, மனம் போன போக்குல தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை பூரா பிரவிற்த்தியிலேயே இருக்கும். வெளி விவகாரத்திலேயே இருந்துட்டு இருக்கும். ஏதாவது பணம் பண்றதுக்கு என்ன வழி? இந்த பிசினஸ் பண்ணா இப்படி சம்பாதிக்கலாமா? அந்த தொழில் பண்ணா அருமையா பணம் வருமா? இல்ல இப்படி ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தா நமக்கு ஏதாவது கூடுதலான வலிமை கிடைக்குமா? அப்படி இப்படின்ட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, ஒரு மாதிரி வெளி விவகாரங்கள்ல சிக்கக்கூடிய விஷயங்களையே ஈர்க்கும். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? அது மைண்ட் தான் உங்கள ஈர்க்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நான் சொல்றது வந்து ரொம்ப நுண்ணிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது மனதுக்கும், அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்துல, நீங்க இந்த அத்தியாத்ம ஞானத்த கேட்டு, நான் அந்த அறிவா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மையா? பொய்யா? அல்லது நீங்க உணர்ந்து தான் சொல்றீங்களா? இல்ல சும்மா அந்த பரோட்ச ஞானத்துல கேட்ட படிப்பறிவை வச்சுக்கிட்டு நான் ஆத்மா, ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறத நீங்க அனுபவமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய செயல் விளைவுகளே காட்டிக் குடுத்துரும். நீங்க எதை நோக்கி போறீங்க? உங்களுடைய மனோபாவம் எதை நோக்கி திரும்புது? தன்னை அறிய வேண்டும். அந்த தத்துவ ஞானியா நான் பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு உபயோகமா வாழ வேண்டும். அப்படிங்கிற மாரி மனோபாவங்கள் உங்ககிட்ட உயர்ந்து வந்தால், நீங்கள் அந்த அறிவின் கண்காணிப்பிலே அறிவை நோக்கி நகர்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். இல்ல எனக்கு இன்னும் இந்த பிரவிற்த்திக்குள்ளேயே இன்னும் விவகாரம் பண்ணணும், நெறைய சம்பாதிக்கணும், கோடி கோடியா பணம் பண்ணணும். இன்னும் இத விட நான் தொழில் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப அதுக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா? இன்னும் வேற ஏதாவது தொழில் மாத்தி பண்ணலாமா? இல்ல ஆன்மீகத்தையே ஒரு தொழிலா மாத்திக்கலாமா? அப்படின்னு எல்லாம் யோசிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், உள்ள இருந்து மனசு. அப்போ நீங்க என்ன நடக்குது அங்க? மைண்ட் போற போக்குல போயிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு, அந்த அறிவாக பிரகாசிக்கவில்லை என்பதற்கு அடையாளம். அப்ப இத யார் புரிஞ்சுக்கணும்? அவங்க தான் புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நீங்க அறிவா மாறிட்டீங்க, அல்லது நீங்க மனசு பணம் போன போக்குல போறீங்கன்னு சொல்ல மாட்டான். அல்லது குருமார்களும் அத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய மனசு உங்களுக்கு தானே தெரியும். அதாவது அவரவர் மனசுக்கு இருக்கிற உள் விவகாரங்கள் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். நாம எப்படி வாழ விரும்புறோம்? நம்முடைய மனசு எந்த போக்குல போகுது? எதை ஈர்க்குது? அது விவகாரத்த நோக்கி ஈர்க்குதா? அல்லது அ உண்மையா இந்த அத்தியாத்ம ஞானத்த நோக்கி ஈர்க்குதா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க இந்த ஞான பாதைக்குள்ள வந்து ஆர்வமா இந்த ஞான விஷயங்கள்ல உங்களுடைய தாக்கம் அதிகமா இருந்தது அப்படின்னா, நீங்க அறிவை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கீங்கங்கிறத அடையாளமா எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து கேட்டுட்டு கதை கேட்கிற மாரி கேட்டுட்டு மீண்டும் நம்ம உலக விவகாரத்துக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா, மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் க்ளூங்க. இப்ப நான் சொல்றது வந்து ஒரு க்ளூ குடுத்திருக்கிறேன். அறிவா நீங்க செயல்படுறீங்களா? மனமா நீங்க செயல்படுறீங்களா? அப்படிங்கிற அந்த க்ளூவ நீங்களே ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்க கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த செயல்படி இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார்ன்னா, கர்மேந்திரியங்கள் மனதுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே பிரத்யாகாரம் வெற்றி பெறும் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த பிரத்யாகாரம் வெற்றி பெற்றால் தான் தாரணை கைகூடும். தியாரணை கைகூடுனா தியானம் உண்டாகும். தியானத்தின் மூலமா சமாதி கைகூடும். அப்ப இதுதான் அட்டாங்க யோகத்தினுடைய 7 படிநிலைகள். அப்ப இந்த 7 படிநிலைகள்ல பயணம் பண்ணி, அந்த தியானம்ங்கிறது என்னங்கிறத ஒருத்தன் புரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு உண்மையான சமாதி. அப்ப அந்த நிலையில இப்ப நம்ம கண்களை மூடலாம், அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் வெளிய புறக்கருவிகள நிறுத்தலாம். உள்ளே மனக்கருவியை நிறுத்த முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்க பாட்டு கர்ம இந்திரியங்கள செயல்படுத்துறத நான் விட்டுட்டேங்க. அதனால நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் வந்து விவகாரங்கள நான் குறைச்சுக்கிட்டேன். இப்பல்லாம் நான் வெளிய போறது இல்ல. நான் சும்மா அமைதியா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு டயலாக் சொல்லிட்டு, நீங்க அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்து மனசு கண்ட சிந்தனைகள சிந்தனை பண்ணுது, கற்பனைகளுக்குள்ள போகுது, ஆசைகள வளர்த்துது அப்படின்னா, அதுவும் இங்க வந்து ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டம் என்னன்னா, வெளிப்புலன்கள் வேலை செய்யல. அட்லீஸ்ட் இந்த ஞான இந்திரியங்கள் வந்து இது இது இன்னதுன்னு பார்த்து புரிஞ்சுக்க ஆர்வம் இல்லாம குறைஞ்சிருக்கலாம். கர்ம இந்திரியங்கள் வேணா செயல் செய்யாம இருக்கலாம். ஆனா மனசு விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல், செயலின் மூலமாக நம்ம சாட்சியில் நிலை பெறுதல் அப்படிங்கிறது எப்படி? அப்படிங்கிற கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம எப்படி அதை தாண்டி அனுபவத்துக்கு வரணும்? அப்படிங்கிற நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உங்களிடத்துல விழிப்புணர்வு முயற்சி இருந்து கொண்டே இருந்தா, நீங்க கண்டிப்பா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கீங்கங்கிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் வந்து க்ளூ. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறதுல விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னாலே, நீங்க மனசு உங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. மனம் போன போக்குல போகல. அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் விழிப்புணர்வு. அப்புறம் நுட்பமா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு சக்தி சேகரிக்கப்படும்.
நீங்க அனாவசியமா அந்த உங்களுடைய சக்தியை விரயம் பண்ணாம, தேவையான இடத்துக்கு, தேவையான வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இந்த நிலையில உண்மையா நமக்கு என்ன நடக்கும்? பிரத்யாகாரம் கைகூடும். ஏன்னா பிரத்யாகார நிலைங்கிறது என்னன்னா, கர்ம இந்திரியங்களை கையாளக்கூடிய தகுதி மேம்படும்போது பிரத்யாகாரம் கைகூடும். அப்ப இந்த நிலையில உங்களுக்கு தாரணை நடக்கும். தாரணை என்ன? மன ஒருமுகப்பாடு. அப்ப மன ஒருமுகப்பாடு எப்படி உண்டாகும் அப்படின்னா, பிரத்யாகாரம் கைகூடும் போதுதான். அதாவது செயலற்ற நிலையில கை கால் ஆட்டாம போய் ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அப்படியே போய் ஒரு அமைதியா ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, அங்க கண்ண மூடிக்கிட்டு, கண்டத சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது எப்படி பிரத்யாகாரத்துக்கு அடுத்த நிலை தாரணையா மாறும்? மாறாது. அப்ப தாரணை என்றால் மனம் அலைப்பாயாமல் ஏதேனும் ஒன்றை பற்றுவது. அது ஒருமுகப்பாடு. மனதை ஒரு முகத்தை நோக்கி திருப்புவது. ஒரு விஷயத்தை நோக்கி திருப்புவது. அப்ப அந்த நிலை உங்களுக்கு எப்படி உண்டாக வேண்டும் அப்படின்னா, அந்த தியானம் என்பது என்ன? தியானிக்கப்படுபவன் ஒருத்தன் இருக்கிறான். தியானம் என்று ஒன்று இருக்கிறது. தியானிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான். 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப தியானிக்கப்படுவது எதை நோக்கி தியானிக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப நான் யார் என்று நம்ம விசாரம் செய்து பார்த்தா, நான் அந்த தூய அறிவு, ஆத்மா அப்படின்னு நீங்க உணரும்போது, உங்களுடைய உணர்வை நோக்கி உங்க மையம் திரும்பணும். அப்ப தியானிக்கப்படும் பொருளாக எது இருக்க வேண்டும்? ஆத்மா இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆத்மாவை நோக்கி, அந்த அறிவை நோக்கி மட்டும் தான் உங்க மனசு திரும்பணும். வேற எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க தாரணை விஷயத்துல சக்சஸ் ஆக முடியாது. அல்லது நீங்க வேற எதையாவது பிடிச்சீங்கனாலும் சக்சஸ் ஆக முடியாது. இப்ப நீங்க நான் தியானம் பண்றேன்ட்டு ஒரு சிவபெருமானுடைய உருவத்த மனதுக்குள்ள கொண்டு வந்து தியானம் பண்ணாலும், அந்த உருவத்துல மனசு சிக்கிக்கும். அல்லது நீங்க ஒரு ஒளி வடிவத்த மனசுக்குள்ள வச்சு கற்பனை பண்ணி, அந்த ஒளிய நெனச்சுக்கிட்டே இருந்தாலும், மனசு அந்த ஒளியில போய் சிக்கிக்கும். ஆனா நீங்களும் அந்த உணர்வு ஆத்மா. அப்ப நீங்க உண்மையா தாரணையில என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா இருக்கும் போதெல்லாம் உங்களுடைய தன்னுணர்வ, உள்ளுணர்வ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான்ங்கிற ஒரு ஸ்புரணம் இருக்கும் உங்ககிட்ட. அந்த ஸ்புரணத்த பிடிக்க கத்துக்கணும். அது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்புரணத்த ஏன் பிடிக்க முடியல உங்களால அப்படின்னா, அந்த ஒருமுகப்பாடு இல்ல. மைண்ட் வந்து ஆசிலேஷன்லயே இருக்குது. வெளி விவகாரத்திலேயே ஆர்வம் காட்டுது. கண்ண மூடுனா கணக்கு வழக்கு பாக்குது. அத செய்யலாமா? இத செய்யலாமா? இத பண்ணா இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா போடலாமா? அத பண்ணா பிசினஸ் நல்லா நடக்குமா? இல்ல இந்த ஜாப்க்கு போனா இன்கம் அதிகமா ஜெனரேட் ஆகுமா? அப்படி இப்படின்ட்டு வெளி விவகாரத்திலேயே மைண்ட் போக போக அது ஆசிலேஷன் மைண்டா மாறிடுது. அப்ப அது எப்படி தாரணாவுக்கு வரும்? அப்ப தாரணாக்கு வந்து ஒருமுகப்பாட்டுக்குள்ள நீங்க உங்களுடைய உள்ளுணர்வை தியானிக்கணும். அதாவது நான் தான் அதுன்ட்டு உங்களையே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சுயஸ்புரணம் இருக்குல்ல, அகம் பிரம்மாஸ்மி அதுக்கு பேரு. அகம் பிரம்மாஸ்மிங்கிற சுயஸ்புரணத்துல நீங்க இருந்து பழக பழக உங்களுக்குள்ள தியானம் கைகூடுங்க. அடுத்த நிலை கைகூடும். அந்த தியானம் என்ன தெரியுமா? தியானம் என்பது ஏதோ தியானிக்கப்படும் பொருள் அல்ல. முயற்சியற்ற அமைதி. அதுதான் உண்மையான தியானம். அப்ப நீங்க எந்த முயற்சியும் செய்யாம நீங்க சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருந்தா இங்க உண்மையா மகான்கள் சொல்றது என்ன? அறிவு, ஆத்மா, பிரம்மம். அததான் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முயற்சியற்ற அமைதி உண்டாகும். அது எப்போ? ஒருமுகப்பாடு உண்டாகுகின்ற தாரணையினுடைய வெற்றியினால. அப்ப நீங்க இங்க எல்லாம் முறையா வரணும். யமம், நியமம், பிராணாயாமம், அப்புறம் ஆசனம், பிரத்யாகாரம், அப்புறம் தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையா நீங்க வந்தாதான் நீங்க வந்து வெற்றி அடைய முடியும். அப்ப தியானம் என்பது என்ன? முயற்சியற்ற அமைதி. அப்ப அதுக்கு பிறகு சமாதி என்னன்னா, அங்க சமாதிக்குள்ள போனா அங்க இந்திரியங்களே கிடையாது. அங்க ஞான இந்திரியங்களும் கிடையாது, கர்ம இந்திரியங்களும் கிடையாது. அதுக்கு தான் இப்ப நம்ம இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த செயல்ல நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஞான இந்திரியங்களையும், கர்ம இந்திரியங்களையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அறிமுகப்படுத்திட்டு, அதனுடைய செயல் விளைவுகளையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். ஞான இயந்திரங்கள் என்ன பண்ணுது? வெளி விஷயத்துல ஈர்க்குது. அல்லது உள்ள போனா உள்ளேயும் சிக்கிக்குது. வெளிய ரசகுல்லாவையோ, குலாப் ஜாமுனையோ பார்த்துட்டு, அதுல நாக்கு தொங்க போட்டு, அத சாப்பிட்டு நோய வாங்கிக்குது. உள்ள போன உடனே, இங்க வந்து ஒரு ஒளி தெரியுதுன்ட்டு அந்த ஒளிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, அதுல மாட்டிக்குது. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு இடத்துல சிக்குது மனசு. அதாவது மனம் வந்து லாக் ஆகுது. ஆனா மனம் வந்து லிபரேட் ஆக மாட்டேங்குது. விடுதலை ஆக மாட்டேங்குது. பட் இங்க நமக்கு என்ன தேவை? விடுதலை தானே தேவை. இங்க ஆக்சுவலா இந்த சப்ஜெக்டே என்ன? லிபரேஷன் தானே. இப்ப நம்முடைய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய மெயின் சப்ஜெக்டே என்னன்னா, முக்தி, மோட்சம். அதுதான் புருஷார்த்தம். ஆனா அந்த முக்தி, மோட்சம் என்பது என்னங்கிறத ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? விடுதலை. மனதிற்கான விடுதலை தான் மோட்சம். எங்கேயோ போய் ஒரு இடத்த அடையறதல்ல முக்தி, மோட்சம் என்பதை நம்ம கடந்த பாடத்துல தெளிவுபடுத்தினோம்.
அப்ப அந்த முக்தி மோட்சம் என்ற நிலையில சமாதி கைகூடும் போது அங்க இந்திரியங்களே கிடையாது, செயல் செய்பவனும் கிடையாது. அப்ப அங்க என்ன இருக்கு சமாதியில? ஆத்மா மட்டும் இருக்குது. அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அப்ப இங்க என்ன நாம இந்த செயல் மூலமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞான இந்திரியங்கள் உணர்வால் பிணைக்கப்படுகின்றன. கர்ம இந்திரியங்கள் செயல்களால் பிணைக்கப்படுகின்றன. மனம் என்பதோ நான் என்ற அடையாளத்தால் பிணைக்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்முடைய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனசெல்லாம் எதுல போய் மாட்டிக்குதுங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்ப யோகம் என்றால் என்னன்னா, இந்த மூன்றையும் வலுக்கட்டாயமாக இல்லாமல் புரிதலின் மூலமாக அவிழ்த்து விடுகிறது. அந்த இணைப்பிலிருந்து நம்மை விலக்கி விடுகிறது என்பதுதான் இங்க யோகம். யோகம் என்றால் இணைதல் என்ற அர்த்தம். அப்ப நம்ம அந்த தூய அறிவாகிய ஆத்மாவோடு இணைவதற்கான இறுதியான வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த இந்திரிய கட்டுப்பாடுகள் எங்க மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அப்ப நம்ம புறத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா, அகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து, இந்த அகமும் புறமும் இல்லாத நிலையில ஒரு நடுநிலையாளனாக இருப்பது எதுவோ அதுவே ஆத்மா. ஆத்மா கிட்ட வந்து வெளிய ஒரு விஷயம் இருக்குன்னு வெளியும் போய் பிடிக்காது. உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு உள்ளயும் போய் பிடிக்காது. 2மே இல்ல. அது பேலன்ஸா இருக்கும். அதுதான் ஆத்மா. இங்க பாயிண்ட் என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞான இந்திரியங்கள் வெளி விஷயங்களால், உணர்ச்சிகளால், பல்வேறு உணர்வுகளால் பிணைக்கப்படுகின்றது. கர்ம இந்திரியங்கள் பல்வேறு செயல்களால் பிணைக்கப்படுகின்றது. மனம் என்பது நான் என்ற அடையாளத்தால் பிணைக்கப்படுகிறது. அப்ப இந்த மூன்றும் எங்க பிணைச்சு இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்த ஒரே உடல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரே பாடி அபிமானம். நான்ங்கிற அந்த ஈகோ வந்து இந்த பாடி அட்டாச்மெண்ட்டா மாறி, அதுல இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்களையும், ஞான இந்திரியங்களையும் கொண்டு உலக விவகாரங்கள வீரியமா செஞ்சு, அப்புறம் அது மூலமா நானுங்கிற அகங்காரத்த பிடிச்சு, வந்த வேலைய முடிக்க முடியாமயே பெரும்பாலானவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. அப்ப அத நாம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சொல்லி, இங்க பொதுவா இதை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையிலேயே விளக்கியிருக்காருங்கிறத நம்ம ஒரு ஆழ்ந்த விளக்கமாகவும் நம்ம பார்க்க போறோம் இதுல. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு ரதத்தினுடைய அமைப்பின் மூலமா அத அருமையா புரிய வச்சிருப்பாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப அந்த ஒரு ரதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரதம் தான் இந்த பரு உடல், ஸ்தூல உடல். அந்த ஸ்தூல உடல் மட்டும் இல்லாம 5 குதிரைகள் அந்த ரதத்துல பூட்டப்பட்டிருக்கு. அந்த 5 குதிரைகளும் 5 ஞான இந்திரியங்கள். அது மட்டுமா கயிறு இருக்கு. அந்த குதிரைகளை கட்டப்பட்ட ஒரு கயிறு நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் கடிவாளம், மனசு. அந்த கயிறை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒருத்தன் சாரதி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தேரோட்டி ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் புத்தி. ஆனா இங்க தேரோட்டி இருக்கிறான். அந்த தேரோட்டியினுடைய கையிலே கயிறு கட்டப்பட்டிருக்கு. பிடிமானம் இருக்கு. அந்த குதிரைகளை கையாள்வதற்கான கட்டுப்பாடை அவன் தான் வச்சிருக்கிறான். 5 குதிரைகளும் இருக்கு. ரதமும் இருக்கு. ஆனால் அந்த ரதத்திலே பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி இருக்கிறான். அந்த பயணி என்ன? அவன்தான் இங்க ஜீவன் அல்லது அகங்காரம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உடலுக்குள்ளே ஒரு அகங்காரம் உண்டாகி இப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் உண்டு பண்ணுது. இந்த பாடி என்ன பண்ணுதுன்னா, ரதம் அப்படிங்கிற இந்த உடம்புக்குள்ள 5 குதிரைகளாகிய புலன்கள், மனசுங்கிற கயிறு, அதை இயக்குகின்ற புத்தி, அதில் பயணம் செய்கின்ற ஜீவன் ஆகிய இந்த நான்ங்கிற ஈகோ, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஹோல் பாடியே இயங்குது அப்படிங்கறத தான் ஒரு ரத ஓமானத்தின் மூலமா பகவத்கீதை அருமையா நமக்கு விளக்கும். அப்ப இந்த ஜீவனுடைய பயணம் எங்கே? அவனுடைய இலக்கு எங்கே? சும்மா ஜீவன் வந்து வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு எப்படியோ போப்பா அப்படின்னு நான் சொல்லுவான். ஒரு டிரைவர் கிட்ட, கார் டிரைவர் கிட்ட கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நீ எங்கேயோ போப்பா அப்படின்னு சொன்னா அந்த கார் டிரைவர் எங்கப்பா போறதுன்னு கேட்பான். அப்ப அதனால நம்ம எங்க போகணும்? இலக்கு என்ன? டெஸ்டினேஷன் என்ன? நம்மை நாம் தெரிந்து கொள்ற இலக்கை நோக்கி நம்ம போகணும். அப்ப அது எதுன்னா அதுதான் ஆத்மா, பிரம்மம். அப்ப இங்க நம்முடைய இலக்கு அந்த இறைவன் பிரம்மம்ங்கிறத உணர்வதற்காக உண்டாக்கப்பட்டதுதான் இந்த உடல். இததான் பகவத்கீதை விளக்குது. பகவத்கீதை என்ன விளக்க வருது அப்படின்னா, பௌதீக பரு உடல் என்பது உனக்கு கொடுத்ததனுடைய நோக்கமே நீ உன்னை உணர்வதற்காக, நீ யார் என்று உன்னை உணர்ந்து கொள்வதற்காக. அப்ப உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். யார் சொல்றா? அவ்வை பிராட்டி. அப்ப உடம்பை நீ எதற்காக பெற்றிருக்கிறாய்? உடம்பினுக்குள்ளே இருக்கின்ற உத்தமனை காண்பதற்காக. அப்ப இங்க பயணம் செய்கின்ற ஜீவனுடைய பர்பஸ் என்ன? அந்த அகங்காரம் நான் என்ற ஈகோனுடைய பர்பஸ் என்ன?
ஏன் நம்ம வந்து ஜீவனை அகங்காரி நான் சொல்றோம்? அதுதான் மைண்டினுடைய பரிமாணம். அதாவது இந்திரியங்கள் மூலமா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு அது ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள வந்து தன்னை நான் என்று உணரும். ஆனா உணர்ற இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுது அந்த மைண்டுன்னா, பாடிய நான் என்று உணர்ந்து கொள்ளுது. மைண்டினுடைய அப்டேஷன் லெவல் எங்க போய் மாட்டுது அப்படின்னா, அந்த சூட்சுமமான மனசு இந்த ஸ்தூல உடலை எடுத்துக்கிட்டு விவகாரம் பண்ணும்போது, 5 கர்ம இந்திரியங்களையும், 5 ஞான இந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு, முடிவு பண்ணிட்டுது எப்படி பண்ணிடுதுன்னா, இந்த பாடி தான் நான் அப்படின்னு முடிவு பண்ணிடுது. அதனால நான்ங்கிற ஈகோ வந்து பாடி அட்டாச்மென்ட்டா மாறி, அதுல மாட்டிக்கிட்ட மனிதர்கள் தான் மரணத்தை தழுவுகிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுற்றுகிறார்கள். அப்ப யார் ஒருவன் இந்த மனதினுடைய உண்மை பரிமாணத்தை உணர்றதுக்காக முயற்சி செய்றானோ, அவனுக்கு இது போன்ற அத்தியாத்ம ஞான பாதைகள் திறக்கப்பட்டு, அப்ப இந்த ஞான பாதைகள் வழியாக இது போன்ற பாடங்களை படித்து விவேகத்தினால விழித்துக் கொண்ட ஒரு மனிதன், தனி மனிதன் மட்டுமே தன்னை உணர்கிறான். அப்படி உணர்கின்ற அவன்தான் இந்த பயணத்தின் நோக்கத்தையும் இலக்கையும் அறிகிறான். இதுதான் பகவத்கீதையினுடைய சாரங்க. ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய சாரம் இங்க சொல்லிடுறாரு. அப்ப ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய சாரம் என்ன? அந்த பயணி, அந்த ஜீவன் எதை நோக்கி பயணிக்கிறான்? பிரம்மம் அல்லது ஆத்மா. இதுதான் அவனுடைய பயணத்தினுடைய கோல், டெஸ்டினேஷன், இலக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன அடையணுங்க? பிரம்மம் அல்லது ஆத்மாங்கிறது என்னங்க? அது எப்படிங்க இருக்கும்? அது ஏதோ வெள்ளை கலர்ல இருக்குமா? மஞ்சள் கலர்ல இருக்குமா? இல்ல அது வந்து ஒளி வடிவமா? அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அருமையா சொல்லிட்டாங்க. அதுதான் ஞான வடிவமா இருக்குப்பா. அந்த அறிவு தான் உன்னுடைய டெஸ்டினேஷன், உன்னுடைய கோல். அப்ப இங்க என்ன மைண்டினுடைய டெஸ்டினேஷன் என்னன்னா, அதனுடைய கோல் என்னன்னா, கான்சியஸ்னஸ் தான் அதனுடைய கோல். எதற்காக அது வந்ததோ, அந்த பரிமாணத்துல அது தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டா மனசு டெஸ்ட்ராய் ஆயிடுங்க. மனசு இல்லாம கரைஞ்சு போயிடும். அப்ப நம்ம இந்த பிறவிகள வந்து நம்ம பல பிறவிகள் எடுத்தோம் இல்லையா? புழுவா, பூச்சியா, மிருகமா, பாம்பா, பல்லியா, பறவையா, ஒண்ணுலயும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப மனிதனா வந்த பிறகாவது நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, தெரிஞ்சுக்க முடியறதுக்கு தான் பகுத்தறிவு குடுத்திருக்காங்க. ஆனா பகுத்தறிவை பயன்படுத்தாம மனிதனா வாழ்ந்து என்ன பயன் இருக்கு? அப்ப நெறைய பேர் எப்படி வாழ்றாங்க? மனித உருவத்துல இருப்பாங்க. ஆனா பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியே பகுத்தறிவை பயன்படுத்தினாலும் அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? கருப்பு கலர் சட்டைய போட்டுக்கிட்டு, கடவுள் இல்லை, அதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லிடுவாங்க. பகுத்தறிவினுடைய டெஃபினிஷன் இங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் பகுத்தறிவுவாதிப்பா. அவர் கருப்பு சட்டை மாட்டிக்குவாரு. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாரு. அவர்தான் பகுத்தறிவுவாதி. அப்படிதான் நீங்க சொல்லிக் குடுத்திருக்காங்க. உண்மையான பகுத்தறிவு அப்படி இல்ல. தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் தான் பகுத்தறிவுவாதிகள். பகுத்தறிவுங்கிறது என்னன்னா, நித்திய, அனித்திய வஸ்து விவேகம். இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாஸ்திரம் சொல்லுது. இங்க வந்து பெரியாரோ அல்லது பெரியசாமியோ சொல்லல. எந்த விஷயத்த? நம்முடைய பகுத்தறிவை பத்தி. பகுத்தறிவை பத்தி பேசுறது யாருன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க பகுத்தறிவை பத்தி. என்ன சொல்றாங்கன்னா, நித்திய, அனித்திய வஸ்து விவேகம். எது நித்தியம், எது அனித்தியம் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் பகுத்தறிவுவாதி. அப்ப அந்த பகுத்தறிவை தான் நம்ம அடையணும். இங்க கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு கடவுள் இல்லை அப்படிங்கிற பகுத்தறிவு அடையறதல்ல பகுத்தறிவு. அதுதான் இங்க வந்து நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து பல ஓமானங்கள்ல விளக்கம் கொடுக்குறாங்க. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா 5 குதிரைகள் தாங்க பஞ்ச ஞான இந்திரியங்கள். அப்ப கண் வழியா இந்த ரூபத்தை பார்க்கிறோம், காதுகள் வழியா சப்தத்தை கேட்கிறோம், மூக்கு வழியா மனங்களை நுகர்கிறோம், நாக்கு வழியா சுவைகளை சுவைக்கிறோம், தோல் வழியா ஸ்பர்சம் பண்ணுகிறோம். ஆனால் இதெல்லாம் அந்த 5 புலன்களின் பஞ்ச ஞான இந்திரியங்களின் செயல்பாடு. அப்ப இந்த புலன்கள் மூலமாகத்தான் இங்க என்ன நடக்குது? அந்த ரதமே இயங்குது. அந்த ரதத்திலே பூட்டப்பட்ட 5 குதிரைகள் தான் மூவ் ஆகுது. அந்த குதிரைகள் ஓடுவதனால் தான் ரதம் அப்படி நகருது. அப்ப இங்க இந்த மனித உடலானது இயங்க வேண்டுமானால் அதற்கு 5 புலன்களாகிய ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் 5 ஆகிய இந்த 10 இந்திரியங்கள் இருக்க வேண்டும். அப்ப இந்த இந்திரியங்கள் இருந்து மட்டும் போதாது. இவைகள் கட்டுப்பாடின்றி இருந்தால் என்ன ஆகிவிடும்? மனம் சிதறிவிடும். மனம் என்ன? கடிவாளம் கைவிட்டு போய்விடும். கடிவாளம் கைவிட்டு போனால் என்ன ஆகும்? தேரோட்டி கீழே விழுந்துருவான். தேரோட்டி கீழே விழுந்தா என்ன ஆகும்? தேர் கொடைசாஞ்சிடும். அப்ப தேர் கொடைசாஞ்சா தேருக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஆயிடுவான்? பயணி என்ன ஆயிடுவான்? படு பாதாளத்துல விழுந்துருவான் அல்லது தேருக்கு அடியில சிக்கி நசுங்கி போயிடுவான். அப்போ வந்த வேலை முடிக்க முடியாம அவன் எதுக்காக பயணத்தை பண்ணான்? அந்த தேர்ல அவன் எதுக்காக ஏறி உக்காந்தான்? 5 குதிரைகளை வச்சுக்கிட்டு அழகா நான் ஊர் போய் சேரணும்
என்னுடைய இலக்கு, என்னுடைய டெஸ்டினேஷன் வந்து பிரம்மம், ஞானம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி தான் அந்த தேர்ல ஏறி உக்காந்தான். ஆனா தேரை ஓட்டும் போது குதிரைகளை கையாள தெரியாத, கடிவாளம் சரியில்லாத, அந்த கடிவாளத்தை பிடிக்க தெரியாத ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டான். யாரு அதெல்லாம்? 5 குதிரைகள், வேலைக்காகாத 5 குதிரைகள், அந்த குதிரையில கட்டப்பட்ட இத்து போன கயிறு, அந்த இத்து போன கயிறை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலைக்காகாத ரத ஓட்டி, ஒரு சாரதி, அவன் தான் புத்தி. அப்ப இது மாதிரி புத்தியும் சரியில்லை, மனசும் சரியில்லை, இந்திரியங்களும் ஒழுங்கில்ல. அப்புறம் எப்படிங்க அந்த உடம்பு வந்து அந்த இலக்கை அடையும்? அப்ப அந்த தேர் எப்படிங்க அந்த குறிப்பிட்ட பகுதியை போய் சென்று சேரும்? அப்ப அங்க அதனுடைய இலக்கு நிச்சயமாக கைகூடாது. அதனுடைய நோக்கம் நிறைவேறாது. அந்த தேரில் பயணம் செய்த பயணி பரிதாபத்துக்குரியவனாகி விடுவான். அவன் இலக்கை அடைய முடியாமலேயே அந்த தேரை விட்டு இறங்கி விடுவான். அப்ப என்ன ஆயிடும்? பிறவி கூடிடும். இன்னொரு தேரை பார்க்கணும். வேற ஏதாவது தேர் இருக்குங்களா? அதுலயாவது நான் ஊர் போய் சேர்றேன். இந்த வண்டி வேலைக்கு ஆகலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு வேற ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப இங்கதான் நம்ம விழிச்சுக்கணுங்க. இந்த இடத்துல விழிக்கிறதுக்கு தான் இங்க மகான்கள் பேசிட்டு இருக்காங்க. அரிதான ஒரு தேர் கிடைச்சிருக்குப்பா, உடம்பு கிடைச்சிருக்குப்பா, இதை பயன்படுத்திக்கோ. இதுல பூட்டப்பட்ட 5 குதிரைகள் சரியா இருக்கான்னு பராமரிச்சுக்கோ. அந்த குதிரைகள்ல கட்டப்பட்ட கயிறு மனசு ஒழுங்கா இருக்குதான்னு பார்த்துக்கோ. அந்த மனம் என்ற கடிவாளத்தை கையில் வைத்திருக்கின்ற புத்தி பிரகாசிக்குதான்னு கவனிச்சுக்கோ. இது எல்லாம் நீ கண்டுபிடிக்காம நீ மனித உடம்புக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்ய போற? ஊர் போய் சேர மாட்ட அப்படிங்கறத இங்க வெளிப்படையா சொல்லிடுறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா புரிய மாட்டேங்குதுல்ல. அப்ப புரியாததுக்கு என்ன காரணம்? பகுத்தறிவு பத்தாது தானே காரணம். அங்கதான் நம்ம விழிச்சுக்கணும். விழிச்சாதான் விழிப்புணர்வுன்னு பேரு. இதுக்கு தான் விழித்திருன்னு சொல்லி மகான்கள் சொல்றாங்க. அப்ப இங்க கயிறு தான் மனசு. குதிரைகள்ல வச்சு கையாளக்கூடிய சாரதி தான் இங்க புத்தி. அப்ப இங்க கயிறு சரியில்லைன்னா புத்திக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டுடும். அதாவது மனசு சரியில்லைன்னா புத்தியும் வேலை செய்யாது. அப்ப புத்தி வேலை செய்யலைன்னா இந்திரியங்கள் கண்டபடி இயங்கும். ஏன்னா புத்தி வேலை செய்யலைன்னா இந்திரியங்கள் என்ன ஆகும்? பாக்குறதெல்லாம் விரும்பும். இது நல்லா இருக்குது, இதை பிடிச்சிக்கிறேன், அது நல்லா இருக்கு, அதை பிடிச்சிக்கிறேன்ட்டு போய் மனசு விருப்பப்படுறதெல்லாம் பிடிச்சி மாட்டி சின்ன பின்னம் ஆயிடும். அப்ப இங்க நம்ம விழிச்சுக்கிட்டு அந்த கயிறை வந்து சரியானபடி கையாளக்கூடிய அந்த புத்திய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த புத்தியை கரெக்டா அந்த தேரை இயக்க வச்சு அதுல உட்காந்துட்டு நம்ம பயணம் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப அந்த புத்தி வந்து எப்படிங்க நீங்க கரெக்டா வழி நடத்த முடியும்? அந்த நல்ல ட்ரெயின்டு பர்சனை தானே நீங்க டிரைவரா போடணும். கார் ஓட்டுறதுக்கு ஒரு அரகுற ஆளை கொண்டு வந்து டிரைவரா போட்டா கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப அது மாதிரி இந்த உடம்புக்கு புத்தி சரியா இருந்தா தானே வாழ்க்கை சுகமா இருக்கும். அதுக்கு தாங்க இந்த பாடமெல்லாம் தேவைப்படுது. இந்த பாடமெல்லாம் நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பயன் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை காட்டி கொடுக்கும். நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்கிறது புரிய வரும். அப்ப நீங்க அறிவுல இயங்குறீங்களா இல்ல மனம் போன போக்குல இயங்குறீங்களான்னு இப்ப புரியும். நான் இப்ப சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் எப்படின்னா, இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டீங்கல்ல. இப்ப நான் வந்து இந்த அத்தியாத்ம ஞானத்தெல்லாம் கேட்கறேங்க, நல்லா தான் புரியுதுங்க. ஆனா நான் மைண்ட்ல வேலை பண்றேனா, அறிவுல வேலை பண்றான்னு மட்டும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனா பார்த்தா நான் நல்லா என்னமோ படிச்சுட்டு அத்தியாத்ம ஞானத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு நான் ஆத்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் நடைமுறையில பார்த்தா எனக்கு அனுபவமே ஆக மாட்டேங்குது. நான் ஆத்மா ஆத்மான்னு எனக்கு என்னமோ பரோட்ச ஞானம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அபரோட்ச ஞானமா எனக்கு ஆத்ம அனுபவம் உண்டாக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. அதுக்கு இதுதான் பதில். இந்த சப்ஜெக்ட் தான் பதில். என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த ஆத்மா தான், அந்த அறிவு தான் அப்படின்னு அந்த அறிவினுடைய நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனசு எதை ஈர்க்குதுன்னு கவனிங்க. விவகாரத்தை ஈர்க்குதுன்னா நீங்க கண்டிப்பா ஆத்மாவா ஆகல. நீங்க இன்னும் மனம் போன போக்குல போயிட்டு இருக்கீங்க. அப்ப மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிற உங்களுடைய இடத்துல 5 குதிரைகள் கட்டுப்பாடு இல்லாம போய்கிட்டு இருக்குது. அப்ப கட்டுப்பாடு இல்லாத 5 குதிரைகள், அதை கட்டி இருக்கிற வேலைக்காகாத இத்து போன கயிறு, அதை வச்சுக்கிட்டு ஓட்டுறதுக்கு ஒரு புத்தி இல்லாத ஒரு சாரதி. அப்ப உருப்படுமா அந்த உடம்பும் அந்த மனசும்? வேலைக்கு ஆகாம போயிடும். இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கைய தொலைச்சிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்துறாங்க. அதுக்குதான் இந்த ஸ்லோகம் வந்து 6வது ஸ்லோகத்தை இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. நேத்து முடிக்க முடியல என்னால 6வது ஸ்லோகத்தை. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ரதம் அல்ல, நான் குதிரை அல்ல, நான் பயணியும் அல்ல. ரதத்தை இயக்கும் அந்த சாட்சி. அதாவது இங்க வந்து எதற்காக நான் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கு பாருங்க. அதுதாங்க நான். அப்ப நான் அப்படிங்கிற உண்மையான நம்முடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த உடம்பும் மனசும் எதற்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பர்பஸ் தெரியறவன் தாங்க உண்மையான பயணி. இப்ப நான் வந்து இப்ப உண்மையான பயணினா, இப்ப நான் வீட்டுல கார் வச்சிருக்கிறேன். அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரியாம காரை வச்சுக்கிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
அது மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் ரதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரதத்தினுடைய பர்பஸ் தெரியாம குதிரையை பூட்டி வச்சுக்கிட்டு, அந்த குதிரைக்கு ஒழுங்கா உணவு கொடுக்காம சொங்கி மாதிரி குதிரைகளை வச்சுக்கிட்டு, அந்த குதிரையை கட்டி வச்சிருக்கிற கடிவாளமும் எல்லாம் இத்து போன கயிறை மாட்டி வச்சுக்கிட்டு, அதுலயும் ஒரு வேலைக்காகாத ஒரு டிரைவரை, ஒரு சாரதியை போட்டுட்டு அந்த ஆள் போருக்கு போறான்னு வச்சுக்க அந்த ராஜா. அவன் வீடு வந்து சேருவானா? அவன் வீணா போயிடுவான். அது மாதிரி இங்க இது உடம்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாததுனால அந்த இறுதி இலக்கை அடைய முடியாமையே போயிடுது அப்படிங்கிறது இந்த சாஸ்திரம் இங்க புரிய வைக்கிற விஷயம் தான் நம்ம இந்த பாடத்துல பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ஞான இந்திரியம், கர்ம இந்திரியம், சாட்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பூதங்கள் இருக்கு இல்லையா, வெளியே உள் அப்படிங்கிற பூதங்களுடைய குணங்கள் இருக்கு நம்ம இடத்துல. அதாவது பஞ்சபூதங்களும் அந்த பஞ்சபூத குணத்தன்மையோட வெளியே இருக்கு. அதே பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூத குணத்தன்மைகளை உள்ள இருக்கு. அப்ப இங்க உள்வெளி அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை சித்தர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு பரிபாஷையில பேசுவாங்க. சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அவங்களுடைய நோட்ஸ் எல்லாம் கவனிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதும்பாங்க. அப்ப அண்டத்தில் என்னங்க இருக்கு? இதே பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப இந்த பிண்டம்ங்கிற உடம்புக்குள்ள என்ன இருக்கு? இதே பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப இங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு அவங்க சொல்ற அந்த தாத்பரியம், அந்த தத்துவம் என்னன்னா, பஞ்சபூதங்கள் தான் இங்க அண்டமாவும் பிண்டமாவும் இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன? உள்வெளி பூத குணங்கள். அப்ப அந்த உள்வெளி பூத குணங்களின் மூலமாக ஞான இந்திரியங்கள் உண்டாகி, அந்த ஞான இந்திரியங்களாகிய காது, கண்ணு, நாக்கு, மூக்கு, தோலுங்கிற விஷயங்கள் எல்லாம் உண்டாகி, அந்த இந்திரியங்கள் வாயிலாக மனம் செயல்பட்டு, அந்த மனதின் மூலமாக நான் என்ற அகங்காரம் அனுபவிக்கப்பட்டு, அந்த நான்ங்கிற அகங்காரம் என்று இழக்கப்படுகிறதோ அன்று சாட்சி அறிவு நிலை உண்டாகும். அப்ப இதுதாங்க அந்த ப்ராசஸ் டெக்னிக். அப்ப இந்த இடத்துல நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகணும். இந்த பூத குணங்கள் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, அது இந்திரியங்களை வச்சுக்கிட்டு எப்படி செயல்பாட்டுக்கு வருது, அந்த செயல்பாட்டுல மனசு எப்படி எதிர்வினை புரியுது, அப்ப அந்த மனம் வந்து எப்படி புத்தியா அப்டேட் ஆகி உண்மை தன்மையை நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடையுது. அப்படி அடையும் போது மனதிலே உருவாகின்ற நானுங்கிற அகங்காரம் எதை சுட்டி காட்டுது? இந்த உடலை சுட்டி காட்டுதா, இல்ல உள்ள இருக்கிற உத்தமனை சுட்டி காட்டுதா? அந்த இடத்துலதான் நான் சேஞ்சஸ் ஆகணும். அப்ப நானுங்கிற அந்த உண்மை நிலை வந்து உத்தமனை பிடிச்சிருச்சுன்னா, அந்த உண்மையான நானுங்கிற உத்தமன் தான் இங்க ஆத்மா. அப்ப இங்க உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண் அப்படின்னு அவ்வை பிராட்டி சொன்ன மாதிரி, நான் தான் அந்த ஆத்மான்னு உணர்ந்து கொண்டவன் அவ்வளவுதான், வந்த வேலையை முடிச்சிட்டான். அவன் தன்னுடைய சுயத்துல ஸ்புரணமாகிக்கிட்டே இருக்கிற அந்த ஆத்மாவை பிடிச்சிட்டான். அவன் தான் மீண்டும் பிறக்க மாட்டான். மீதி ஆட்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வண்டி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரதம் சரியில்லை, இந்த கார் சரியில்லை, அடுத்த கார் மாத்திக்கலாம், இந்த வெஹிக்கிள் வந்து வேஸ்ட், நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெஹிக்கிள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேணா அப்டேட் ஆகலாம். அதாவது தாவரத்திலிருந்து பறவையா மாறலாம், பறவையிலிருந்து மிருகமா மாறலாம், மிருகத்திலிருந்து மனிதனா மாறலாம். ஆனா நம்முடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுமா, நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோமான்னா நோ யூஸ். பெரும்பாலானவங்களுக்கு பயன்படுறது இல்லை. அப்ப அந்த பயன்பாட்டை சரியா பயன்படுத்திக்கிட்டா இங்க செயல் ஓட்டம் என்ன அப்படின்னா, சாட்சி நிலையில் இருந்துகிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா அகங்காரம் தெரியும். நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அகங்காரம் தெரியும். அந்த அகங்காரம் எதனால வெளிப்படுதுன்னா புத்தியினுடைய தீர்மானம். அது கர்மேந்திரங்களுடைய வெளிப்பாடு. அந்த கர்மேந்திரங்கள் எப்படி செயல்பாட்டினால் நடைமுறையில் இப்படி எல்லாம் உண்டு பண்ணி காட்டுது. அப்ப இதை அப்படியே நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, இதையெல்லாம் கடந்து உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க சாட்சி எதையும் செய்வதில்லை. ஆனால் அது இல்லாமல் எந்த அனுபவமும் இங்கு நிகழ்வதில்லை. அப்ப இங்க உண்மை என்ன? சாட்சி என்றால் அது இருப்பு, மற்ற செயல்கள் எல்லாம் செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த இருப்புங்கிற பிரசன்ஸ்குள்ள நம்ம வந்துடணும். செயல்படுகின்ற ப்ராசஸ்க்குள்ள நம்ம போகக்கூடாது. இங்க பிரசன்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க உண்மையா அந்த இருப்புங்கிற நிலைக்குள்ள சாட்சியா மாறிட்டீங்கன்னா, நீங்க ஆல்வேஸ் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கலாம். உங்களுடைய சுயத்துல இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அது புரியாம இந்த பாடி மைண்டை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உலகத்துல ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எதையாவது செயல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா வந்த வேலையை முடிக்க முடியாது. அதுதான் இங்க சாஸ்திரம் இப்படி அழகா புரிய வச்சு இந்த பரிமாணங்களை அடுக்குகளாக நமக்கு காட்டி, ஞான இந்திரியங்கள் வந்து அறிகின்ற கருவி, அது நான் அல்ல. கர்ம இந்திரியங்கள் வந்து செயல்படுகின்ற கருவி, அது நான் அல்ல. இந்த மனம் உண்டாக்கி கொண்ட நான் என்ற அகங்காரம் இருக்கே, அது நான் அல்ல. அப்ப நான் என்பவன் யார் என்றால், இவைகளை எல்லாம் அறிகின்ற அந்த தூய அறிவாகிய சாட்சி அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த செயல்ல புரிய வைக்கிறார்.
அப்ப நம்ம இந்த செயல், இந்த 6வது செயல இவ்வளவு விரிவா போகுது. 1 மணி நேரம் போயிடும் போல் இருக்கு. அப்ப இதுல என்னன்னா, சாதகனுக்கான இறுதி உபதேசம் என்ன தெரியுமா? இந்திரியங்களை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செயல்களை தவிர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அப்ப என்னதாங்க செய்யலாம்? இதெல்லாம் அப்படி விட்டுட்டு இருந்தா அப்ப எப்படி இது மாற்றம் பண்ண முடியும்? அனைத்தையும் அறிகின்ற சாட்சி என்று தன்னை உணர்வது மட்டும் தான் இங்கு விடுதலை. வேற ஒண்ணும் நீங்க பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க செயல்களை விடுற அல்லது நான் இந்திரியங்களை அடக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தியானம் பண்ணிக்கிட்டு, தவம் பண்ணிக்கிட்டு, ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் அந்த பர்ட்டிகுலர் பாடிக்கு தான் நடக்கும். வேற ஒண்ணும் மாற்றம் நடந்துராது. ஆனா அது முழுமையாகுமா? அது கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? அதுல வெற்றி அடைஞ்சிடுவோமான்னா எப்படி அடைவோம்? நமக்கு தான் ப்ராசஸே தெரியலைல. நம்ம ப்ராசஸே பண்றதே தப்பு தப்பான ப்ராசஸ் தானே பண்றோம். அந்த அட்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட சமாதி நிலையை வந்து நம்ம டைரக்டா அடைய பார்ப்போம். அல்லது தியானத்தை நேரடியா செய்ய பார்ப்போம். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வரமாட்டோம். முதல்ல நம்ம ஏம நியமத்தை கடைபிடிக்க மாட்டோம். பிரத்யாகாரம் அப்படிங்கிற நேரடியா வந்து உட்காந்துக்குவோம். இல்ல தாரணைன்னு வந்து உட்காந்துக்குவோம். பிராணாயாமம், ஆசனம் பண்ண மாட்டோம். அப்ப எல்லாமே எதுவுமே ஒழுங்கா பண்ணாம நேரடியா தியானத்துல வந்து உட்கார்ந்து சமாதி எப்படி கை கூடும்? இதுதான் பிரச்சனை. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஞானம் வந்த பிறகு இங்க அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படை விஷயங்களை உணர்ந்து கொண்டு சமாதி நிலையில ஞானம் வந்து விட்டா இங்கு எதிலும் ஒட்டாமல் இருப்பவன் எவனோ அவனே சாட்சி. ஏன்னா சாட்சி வந்து சம்பந்தப்பட மாட்டான்ல, அந்த சம்பவத்துல போய் கலந்துக்க மாட்டான், அவன் தானே சாட்சி. அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான பிரம்மம். பிரம்மம் அப்படித்தான் இருக்கு. அதுதான் நான் என்று நாம் உணர்ந்தா அதுதாங்க உண்மையான விடுதலை அப்படிங்கறத இந்த பாடல்ல புரிய வைக்கிறார், இந்த செயல்ல. அப்ப இதுக்கான ஒரே வரியில விளக்கம் எப்படி சொல்லலாம்னா, அறிதலும் செயலும் அந்த பஞ்ச கர்மேந்திரியங்களும் பஞ்ச ஞான இந்திரியங்களாலும் நடைபெறுகிறது. அதிலே நான் என்று தோன்றுவது அகங்காரம். அப்ப இங்கே செயல்களும் அந்த அகங்காரமும் அறியப்படுகின்றது. அவைகளை எல்லாம் அறியும் சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நாம் உணர்வதுதான் இங்க மிக மிக முக்கியம் என்று இந்த செயல்ல பாக்குறோம். அடுத்தது 7வது செயலுக்கு வரோம். இந்த 6வது செயலே இவ்வளவு தூரம் போயிடுச்சு. 7வது செயல் வரோம். வாக் பாணி பாதா பாயு உபஸ்தைர் அக்ஷைஸ்தத் கிரியாணி ஜனிகி முகாதி கோலகேஸ்வாஸ்தே தத் கர்மேந்திரிய பஞ்சகம். இது ஒரு அருமையான 7வது செயல். என்ன சொல்றாருன்னா, வாக்கு, கை, கால், பாயு, உபஸ்தம் என்ற 5 கர்மேந்திரியங்களால் அவற்றுக்குரிய செயல்கள் நடைபெறுகின்றன. இந்த கர்மேந்திரியங்கள் வாய் முதல் உடல் உறுப்புகளின் அடிப்படையை கொண்டு செயல்படுகின்றன அப்படின்ட்டு அந்த மீண்டும் அந்த கர்ம இந்திரியங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறார். அப்ப இதனுடைய விளக்க உரை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நாம வந்து செயல்கள் என்று நினைப்பதெல்லாம் என்னன்னா, பேசுறது, வேலைக்கு போறது, நடப்பது, மலஜலம் கழிப்பது, இதெல்லாம் நம்ம வந்து செயல்களா பார்க்கிறோம். அப்ப அந்த செயல்களை நம்ம செய்யும் போது அதை அனுபவிக்கவும் செய்யறோம். நடக்கிறதுனால ஒரு அனுபவம், மலஜலம் கழிப்பதனால ஒரு அனுபவம், இப்படி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு சில அனுபவங்கள் கிடைக்குது. ஆனா இது மாதிரி நம்ம செயலும் செஞ்சு அந்த அனுபவங்களையும் நம்ம அடைகிறோம் இல்லையா? ஆனா இது எதுவுமே ஆத்மாவின் செயல் கிடையாது. அதனால நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த செயல் செய்யறது யாரு, ஆத்மா இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ரெண்டையும் கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆத்மாங்கிறது சாட்சியா இருக்கு. எதிலும் சம்பந்தப்படுவதே கிடையாது, எதிலும் செயல் பண்ணுவதும் கிடையாது. அப்ப இங்க அனைத்தும் உடலில் உள்ள கர்மேந்திரங்கள் என்ற கருவிகளை கொண்டுதான் இயங்குகின்றனங்கிறது நமக்கு நல்ல தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கர்மேந்திரங்கள் என்ற கருவிகளை வச்சு அந்த உடம்பு தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஆத்மா வந்து எந்த செயல்களையும் செய்யாமல் அவைகளுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம என்ன பண்ணிடணும், இந்த உடம்பையும் கடந்து அந்த உணர்வு நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு, அந்த சைத்தன்யமா நம்ம மாறிடணும். அப்பதான் நம்ம வந்து இந்த பிறவி கடலை கடக்க முடியும். நம்ம இந்த உடம்புங்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த செயலை நான் செய்கிறங்கிற அந்த அபிமானம் நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டு அதுதான் நம்மளுடைய ஈகோவா மாறி, அதுதான் இந்த கர்த்தாங்கிற விஷயமா நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டு, அப்புறம் நான் அனுபவிக்கிறேங்கிற போக்தாவாவும் மாறி நம்ம இப்படியே உலக விஷயங்களை சுத்த வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த செயல்படி இங்க என்ன சாரம், அத்வைதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, கர்மேந்திரியங்கள் என்பது இந்த உடல் மற்றும் பிராண அமைப்பின் பகுதிகள். அதுல உடல் பிராணன் என்பது பஞ்சபூதங்களின் விளைவுகள். ஆனால் செயல் என்பது இங்கு பூத மாற்றங்கள். ஆனால் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் சாட்சியின் சொல் அல்ல, அகங்காரத்தின் தவறான உரிமை சொல் என்று இங்க இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா நம்ம வந்து நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அகங்காரத்தினுடைய வார்த்தைகள், ஆத்மாவின் வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, எதையும் அனுபவிப்பதும் இல்லை. அப்போ அந்த சாட்சி ஆத்மா
செயலை செய்பவனும் அல்ல, செயல் நிகழ்வதை அறியும் அசையாத இருப்பு என்று நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இதை நடைமுறையில நிதித்தியாசனமா கொண்டு வந்தா எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்கு செயல்படுகிறது. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கை கால்கள் செயல்படுகின்றன. மற்றபடி நீங்க மலஜலம் உணர்வு உண்டாகி நீங்க ஒரு மலஜலம் கழிக்கும் போது கூட அனுபவம் நிகழ்கிறது. ஆனால் இது எல்லாம் என்ன? செயல் நடைபெறுகிறது. ஆனால் அந்த செயல் செய்பவன் நான் அல்ல. அந்த செயலை அறிபவன் நான் அப்படின்னு நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும். அப்ப நீங்க நிதித்தியாசனம்னா எப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இந்த உலகத்துல எல்லா விவகாரமும் நடந்துகிட்டே இருக்கும். சூரியன் தன்னுடைய வேலையை செய்யும், சந்திரன் தன்னுடைய வேலையை செய்யும். அது மாதிரி கோள்கள் எப்படி அந்த வேலையெல்லாம் கரெக்டா செய்யுதோ, அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பூத உடல்களும் பல்வேறு வேலைகளை செய்யும். பூத உடல்கள் என்று நான் சொல்வது வந்து மனித உடல் மட்டுமல்ல, தாவர உடல்கள் இருந்து மனித உடல் வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சமே இப்படி இயங்கிட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சமே இந்த இயங்கிட்டு இருக்கிற இந்த செயல் விளைவுகளை வந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பவன் நான். அப்ப அப்படி வேடிக்கை பார்க்கிற நான் வந்து எதிலும் சம்பந்தப்படுவது கிடையாது. அப்படி இருக்கிற நான் வந்து இந்த தனி உடலை நான் என்று அபிமானம் பண்ணாம, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாடி மைண்டையும் வேறையா பார்க்கணும். அங்கதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க வந்து இந்த உடம்பு நான், இந்த மனசு நான் நீங்க இத பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்மாவா மாறவே முடியாது. இப்போ ஒரு தேர்ட் பர்சன் செய்யற வேலையை நீங்க எப்படி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களோ, அது மாதிரி உங்க உடலும் மனசு செய்யறதை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி வேடிக்கை பார்க்க முடியுமான்னா நீங்க சாட்சிங்க. இல்ல இதை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலை இது, என்னுடைய திறமை இது அப்படின்னு என்னைக்கெல்லாம் உங்ககிட்ட அகங்காரம் மேலோங்குதோ அது வரைக்கும் நீங்க மைண்டு தாங்க. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிங்க. நான் இன்னைக்கு எடுத்த டாபிக்கே என்னன்னா, நீங்க மைண்டா ஆத்மாவா? நான் மனதில் இருக்கிறேனா அறிவில் இருக்கிறேனா? ஆத்மானா அறிவு உணர்வு, மைண்டுன்னா இங்க உலக விவகாரங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்கள். அப்ப நான் எதுல இருக்கிறேங்கிறத உங்களை நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் வந்து மனம் உடல் சார்ந்து இருக்குது, அதை நோக்கி மனசு ஈர்க்குது அப்படின்னா அது மைண்டில் இருக்கிற வேலை. மனம் உடல் கடந்து உணர்வுல இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்வதற்கு இந்த உடலையும் மனசையும் பயன்படுத்துதுன்னா அது அறிவினுடைய வேலைங்க. இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு ஞானியினுடைய வாழ்க்கையும் மேட்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். அவரால் எப்படி அப்படி வாழ முடியுது, என்னால ஏன் அப்படி வாழ முடியல? அவரு ஏன் அப்படி வாழ்றாரு, நான் ஏன் அப்படி வாழ முடியல? அவருக்கு ஏன் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எனக்கே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல? அப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டு பதில் தேடினீங்கன்னா தப்பு பூரா உங்ககிட்ட இருக்கிறதே தெரியும். ஏன்னா நீங்க வந்து உங்களை உணராததுனால இந்த உடலையும் மனசையும் உண்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிற நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்மாவா மாறவே முடியாது, ஆத்மாவா பிரகாசிக்கவே முடியாது. அதைத்தான் இந்த செயல் வந்து இங்கேயும் புரிய வைக்குது. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னா, செயல்களை விட்டுவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் செய்கிறேன் என்ற கர்த்தா பாவத்தை மட்டும் விட்டுவிடு என்று மகான்கள் இங்க சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த உடல் மேல இருக்கிற அபிமானத்தை விட்டு விடுறதுக்காக சொல்றாங்க. ஆனா நம்ம உடல் மேல இருக்கிற அபிமானத்தை விடாம இந்த விவகாரத்தை பண்ணிக்கிட்டு என்னுடைய வேலை இது, அப்புறம் நான் இருந்தா தான் இது நடக்கும், என்னுடைய கண் பார்வையில தான் அது நடக்கணும், அல்லது என்னுடைய மேற்பார்வையில தான் அது நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம விவகாரத்தை இன்னும் வீட்டுக்குள்ள விட முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் நம்மளே நாம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துல நம்முடைய சாஸ்திரம் நம்மளை எப்படி நெறிப்படுத்துது? பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற 4 படிநிலைகள் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? புருஷார்த்தம் மாதிரியே இங்கேயும் வந்து இந்த நியதி கொடுத்துருக்கும். இப்ப இந்த நியதிக்குள்ள நம்ம வந்து பிரம்மச்சரியத்துல கல்வி கற்றுக்கொண்டு அந்த கல்வியின் அடிப்படையில நாம புரிதலோடு இந்த உலகத்துல வாழ்றதுக்காக ஒரு திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு இல்லறத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது கூட நாம என்ன பண்ணுவோம்? வானப்பிரஸ்த நிலைக்கு மட்டும் போகவே மாட்டோம். சாகர வரைக்கும் இல்லறத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டு சாவி என் கையில தான் இருக்கணும், அந்த மடியில வச்சுக்கிட்டு இருப்பாங்க பொம்பளைங்க எல்லாம். கல்லா சாவியை வந்து அவங்களுடைய பீரோ சாவியை வந்து அந்த அம்மா இடுப்புல சொருகிட்டு இருப்பாங்க. மருமக கூட அதை தொடக்கூடாது. ஏன்னா இந்த அம்மா கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அது. அப்படி கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் அந்த சாவி கொத்தை தன்னுடைய கையிலேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ விரும்பக்கூடியவங்க எப்படி வந்து கடவுளாக முடியும்? அது முடியாது இல்லையா? அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். அந்த சாவி கொத்தை வந்து இடுப்புல சொருவிக்கிட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும், நீ எதை எடுக்கிறதா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் எடுக்கணும், அல்லது உனக்கு என்ன தேவைன்னா சொல்லு, நான் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு கிச்சன்ல கூட அப்படி எல்லாம் நிறைய மாமியாருங்க இருப்பாங்க.
மாமியாருங்கலாம் எப்படின்னா, கிச்சனுக்குள்ள போனா என்ன கேட்காம அந்த பருப்பு எடுக்கக்கூடாது. என்ன கேட்காம அந்த சமையல் சாமான் எடுக்கக்கூடாது. அல்ல அது எப்படி போடணும்னு என்ன கேட்டுட்டு போடு. உன் இஷ்டத்துக்கு போட்டுறாத. அப்படி இப்படின்னு பயங்கர கண்டிஷன் பண்ற மாமியார்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவங்கலாம் என்றைக்குமே மாமியார்களா மட்டும் தான் இருக்க முடியும். அவங்க வந்த வேலைய முடிக்க முடியாது இல்லையா? அந்த நிலைய நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நாம இந்த மாரி பாடத்துல வந்து, நம்மள நம்ம மாத்திக்கிட்டு வந்த வேலைய முடிச்சுட்டு போயிடலாம்ல. அப்ப நம்ம விட்டு குடுத்துட்டு போயிடலாம்ல. இதெல்லாம் நீயே எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு. அப்ப நம்ம வந்து எப்போ இல்லறத்துக்கு அடுத்து வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற நிலை என்னன்னா, இங்க எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட பொறுப்ப குடுத்துட்டு, நம்ம வந்த வேலைய மட்டும் பார்க்கிறது தான் வானப்பிரஸ்தம். அப்ப அந்த வானப்பிரஸ்தத்துல நீங்க நின்ன பிறகு உங்களுக்கு அடுத்தது என்ன கைகூடும்? அதான் சந்நியாசம். சந்நியாசம்னா என்ன? இந்த ஒரே விஷயமா மாறிடுறது. சந்நியாசம்னா துரத்தல் அப்படிங்கிற அடிப்படையில ஒட்டுமொத்தமா ஈகோவை விட்ட பிறகு அந்த ஆத்மாவா பிரகாசிக்கிறது தான் உண்மையான சந்நியாசம். அப்ப இங்க வானப்பிரஸ்தம்ங்கிற நிலைக்கே நெறைய பேரால வர முடியல. ஆனா ஆத்ம ஞானத்துக்குள்ள வந்துடுறேன்ட்டாங்க. வந்துட்டு நான் ஆத்மா ஆயிட்டேன்றாங்க. எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் பரோட்ச ஞானமா தான் நடக்கும். அபரோட்ச ஞானமா ஒரு நாளும் நடக்காது. அப்ப நீங்க உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன மாரி வாழ்றோம்? நம்ம நடைமுறை என்ன? நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து படிச்சதாரி நம்ம நடந்துக்கிறோமா? இல்ல படிச்ச பாடத்துப்படி நம்ம நடக்க முடியாம மாறிடுறோமா? அப்படின்லாம் கண்டுபிடிங்க. அப்ப அதுக்கு தான் உங்களுக்கு விசாரணை தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தா நெறைய புரிதல் வரும். அப்ப இங்க நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்ற கர்த்தா, போக்தா பாவத்தை விட்டுவிட்டு நீங்க குடும்ப காரியங்கள, கடமைகள கவனிச்சீங்கன்னா போதும். அது உங்களுடைய சாதனைக்கு தடை அல்ல. அந்த கர்த்தா, போக்தா பாவம் மறையும்போது, கர்ம பந்தமும் தானே கரையும். அப்படிங்கிறது தான் இங்க ஆழமான உண்மை. அப்ப நீங்க எப்போ கர்ம பந்தம் உங்களுக்கு கரையும்? நிதித்தியாசனத்துக்கு போனா தான் கரையும். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கல்லாச்சாவிய கையில வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கரையாது. கல்லாச்சாவி கையில வச்சிட்டு இருக்கிறது பெண்மணிகளுக்கு இருக்கிற மாதிரியே ஆண்களுக்கும் அதே கல்லா சாவி தான். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு கட்டுப்பாடை தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிக்கிறத தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க வந்து நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், இப்படிதான் நீ வாழணும், என்னுடைய கட்டுப்பாடுல தான் நீ இருக்கணும், நான் சொல்றதை நீ செய்யி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவுல குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க இல்லையா? அதுதான் ஆணாதிக்கம்னு சொல்றோம். அந்த ஆணாதிக்கமும் மிகப்பெரிய தடை தான். இந்த மாதிரி பாதையில வர்றவங்களுக்கு தடை. அதாவது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஆதிக்கம் இருக்கக்கூடாது. உடனே இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிதித்தியாசன நிலைக்கு வந்துடணும். அதாவது இங்க என்னுடைய பொறுப்புகள் இது இது நான் செய்யறேன். ஆனா இதை நான் செய்யறேங்கிற ஈகோ எனக்கு இல்ல. அதனால நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்களும் இதை செய்யலாம். நானும் அதை பார்க்கிறேன். நான் தப்பு இருந்தா அதை சரி பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னு பெரும்பாலான பொறுப்புகளை நம்ம மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம பெரும்பாலான விஷயங்கள்ல இருந்து விடுதலை ஆயிடலாம். அப்ப நம்ம விட்டு அதெல்லாம் தானாவே விலக ஆரம்பிச்சிடும். அதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம ஒட்டுமொத்தமா விடுதலையாக முடியும். ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட விட முடியாம, நம்ம ஒட்டுமொத்தமா லிபரேட் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி நடக்கும்? அது நடக்காதுங்கிறத இந்த இடத்துல இந்த செயல் புரிய வைக்குது. அப்ப இங்க ஒரே ஒரு வரியில இந்த ஒட்டுமொத்த செயலினுடைய சாரத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, இங்கு செயல்கள் எல்லாம் கர்மேந்திரியங்கள் மூலமாக நடைபெறுகின்றன. ஆனால் நானும் அவையற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற சாட்சி மாத்திரமே. அப்படிங்கிறது தான் மீண்டும் இந்த 7வது ஸ்லோகத்திலையும் அந்த கர்ம இந்திரியங்களை அடிப்படையா வச்சு ஆழமா அறிவுறுத்துறார். அடுத்தது 8வது ஸ்லோகத்துக்கு வரார். மனோ ததேந்திரியாத் யக்ஷம் ஹிருத் பத்ம கோலகே ஸ்திதம் தச்சாந்தகா கரணம் பாகே வக்வா தந்திரயாத் வினேந்திரியைஹி. இந்த செயல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசு வந்து 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது. அதாவது மனோ தசேந்திரியாட்சம் அப்படிங்கிறாரு. 10 இந்திரியங்கள். அந்த 10 இந்திரியங்கள் என்ன? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள். மனம் வந்து இந்த 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக இதய தாமரையின் உள்ளகத்தில், அதாவது ஹிருதய கோலகத்தில் அமர்ந்து கொண்டு அதே மனம் அந்தக்கரணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்திரியங்கள் இன்றி வெளிப்புற பொருட்களில் தன்னிச்சையாக செயல்பட இந்த மனிதனால் முடியாததால் மனம் அவற்றை சார்ந்தே இயங்குகிறது அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இங்க தெளிவுபடுத்துறார் வித்யாரண்யர். இது 8வது செயல்ல. அப்ப இங்க இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கோம். அதாவது ஞான இந்திரியங்கள் முதல்ல பார்த்தோம். அப்புறம் கர்ம இந்திரியங்கள் பார்த்தோம். இப்ப இந்த ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களும் நம்ம எப்படி எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம்னு பார்த்தோம். இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் பார்த்தோம். வழிமுறைகள் என்ன? பகவத்கீதையினுடைய தேர். அப்ப பகவத்கீதையினுடைய தேர் வழிமுறைகளை நமக்கு அழகா புரிய வச்சாங்க. தேருங்கிறது தான் இந்த உடம்பு.
அதுல கடிவாளம்ங்கிறது மனசு, குதிரைகள் தான் 5 புலன்கள் அப்படின்னு அழகா புரிய வச்சாங்க இல்லையா? அது மாரி இங்க என்ன அடுத்தது வராருன்னா, அந்த கடிவாளம்ங்கிற மனசு வந்து 10 இந்திரியங்களால கட்டப்பட்டிருக்கு. 5 குதிரைகள் அல்லது 10 குதிரைகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். புரிதலுக்காக அங்க 5 குதிரைகள் சொல்றாங்க தேர்ல. தேர்ல பூட்டப்பட்ட குதிரைகள் தான் இங்க இந்திரியங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தேரில் பூட்டப்பட்ட இந்திரியங்கள் வந்து எதை வச்சுக்கிட்டு இயங்குது? கடிவாளத்த வச்சுக்கிட்டு தான் இயங்கும். அந்த கடிவாளம் இல்லாவிட்டால் குதிரைகள் தாறுமாறா போகும். பூட்டப்பட்ட 5 குதிரைகள் 5 பக்கம் போக பார்க்கும். 5 பக்கம் பிரிஞ்சு போனா என்ன ஆகும்? தேர் தூள் தூளா உடைஞ்சு போயிடும். அப்ப அந்த 5 குதிரைகளும் ஒரே மாரி ஓடணும். அப்பதானே தேர் முன்னோக்கி போகும். 5 குதிரைகளும் 5 பக்கம் பிரிஞ்சு போக பார்த்தா என்ன ஆகும்? தேர் வந்து உடைஞ்சு போயிடும் இல்லையா? இந்த பக்கம் ரைட் சைடுல இருக்கிற குதிரை வலது பக்கமா திரும்புது. லெஃப்ட் சைடுல இருக்கிற குதிரை வந்து இடது பக்கமா திரும்புது. முன்னாடி இருக்கிற குதிரை முன்னாடி பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? எல்லாம் டேமேஜ் ஆயிடும். எது? அந்த தேரு. அது மாரி இங்க பாடி டேமேஜ் ஆயிடும். எப்படி? 5 புலன்கள்ல 5 விஷயம் பக்கமா மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா. அதாவது தாறுமாறா ஓடிச்சுன்னா, புலன் இன்பத்துல மாட்டிட்டோம்னா, இப்படிதான் நம்ம பாடி எல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிறோம். அததான் இங்க சொல்றாரு. அப்ப இங்க மனசு வந்து 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது. ஆனா அதனுடைய இருப்பிடம் எங்க? இதய தாமரையின் உள்ளகத்தில், ஹிருதய கோலகத்தில்ங்கிறாரு. அப்ப அந்த மனதனுடைய இருப்பிடம் எங்க இருக்குன்னா, நம்முடைய இருதய குகை அப்படிங்கிற நெஞ்சு பகுதியில. அந்த இடத்துக்கு வந்து மனசு இயங்குற அந்த நிலை இருக்கு இல்லையா? அது அந்தக்கரணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்தக்கரணம்னா என்ன? அங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற 4 நிலைகள் இருக்கு. இப்ப அந்தக்கரணம் அப்படின்னா 5 கரணங்கள் உள்ள அடக்கியது. அது உள்ள இருக்கிற கரணம். அகக்கரணம் என்று பெயர். புறக்கரணம்ங்கிறது வெளிய இருக்கிற உறுப்புகள். அகக்கரணம் என்பது உள்ளுறுப்புகள். அப்ப உள்ளுறுப்புகள்ல இந்த 5 விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த அகக்கரணமாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற 4 நிலைகள் கடந்து இன்னொரு பகுதி இருக்கு. உள்ளம் அப்படின்ட்டு. அப்ப இந்த 5 விஷயங்கள் இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் உள்ளம். அப்ப அந்த உள்ளம் அப்படிங்கிற நிலையில இங்கேயும் ஒரு 5 கரணங்கள் இருக்குங்க நம்ம உடம்புக்குள்ள. ஆனா அது சூட்சமமா இருக்கு. நம்ம உடம்புக்கு வெளிய 10 இந்திரியங்கள் இருக்கு. ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5. ஆனா உடம்புக்கு உள்ள 5 இந்திரியங்கள் இருக்கு. அந்த கரணங்கள் இருக்கு. அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அப்ப இந்த மாதிரி 5 அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா? அதன் மூலமா வெளிப்புற பொருட்களில் தன்னிச்சையாக செயல்பட முடியாததால மனம் அவற்றை சார்ந்துதான் இருக்கிறது என்று இங்க புரிய வச்சுட்டார். அப்ப இங்க 5 கரணங்கள் இருந்தாலும் இந்த கரணங்களுக்கு முதல்ல பேஸ்மெண்ட் எது? மனசுதான். முதல்ல மனசுதான். அடுத்தது புத்தியா மாறணும். அப்புறம் புத்தியிலிருந்து அது என்னென்ன விஷயங்கள்ல நல்லது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து பார்த்து ஒரு தெளிவு அடையணும். அந்த தெளிவு அடைஞ்சதுக்கு பேரு சித்தம். அந்த தெளிவு அடைஞ்ச சித்தமா வந்த பிறகு அகங்காரமா ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். அது நானுங்கிற ஒரு புரிதலா மாறும். அப்ப அந்த தெளிவுல வரக்கூடிய நான் என்பது எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று பார்க்கணும். அது உடல் சார்ந்த நானா அல்லது உள்ளம் சார்ந்த நானான்ட்டு. அது உள்ளம் சார்ந்த ஞானா இருந்தா நீங்க சாட்சியாகிய ஆத்மா. அது உடல் சார்ந்த ஞானாக இருந்தா நீங்க மனம் சார்ந்த மனிதன். இப்படிதாங்க புரிஞ்சுக்கணும். இதான் பாயிண்ட். அததான் எடுத்து சொல்லுது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப இன்டெப்தான விஷயத்த இப்படி நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். அப்ப இங்க 5 விஷயங்கள் இருக்கு அந்த கரணங்கள்ல. நீங்க உள்ளம் அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண நிலையை எட்டுனா நீங்க ஆத்மா. நீங்க மைண்ட் லெவல்லயே நின்னுட்டு இருந்தா நீங்க மனிதன் தானே. அப்ப எப்படி நீங்க தான் அப்டேட் ஆகணும். அப்ப மைண்ட வந்து உள்ளம்ங்கிற நிலைக்கு அப்டேட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ்? மனசு அப்படியே நேரடியா உள்ளமா மாறாது. அப்ப மனத அடுத்தது புத்தியினால பகுத்தறிய பார்க்கணும். அந்த புத்தியினுடைய வேலை என்ன? இது இன்னது என்று பகுத்தறிய பார்க்கும். அப்ப பகுத்தறிந்து அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்கும். அந்த நிலையில புத்தி வேலை செஞ்சு அதை ஒரு பதிவா உள்ள வச்சுக்கும். அதுக்கு பேரு சித்தம். அப்ப அந்த பதிவா உள்ள வச்சுக்கிட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு பேர் என்ன? அகங்காரம். அது நான். ஆனா அந்த நானுங்கிற நடைமுறைக்கு வரும்போது அது எந்த நானுங்க? இந்த உடல் சார்ந்த நானா அல்லது உள்ளம் சார்ந்த நானா? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஞானிங்க. அதுதான் இந்த பாடமே சொல்லுது. இவ்வளவு பெரிய டெப்தான விஷயத்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. நான் மீண்டும் மீண்டும் 5000 ஆண்டுகள் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு ஒரு பாரம்பரியமான விஷயம் நம்ம இடத்துல வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா இதை எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல. இந்த மைண்ட பத்தி இப்படி எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனா இந்த எவனோ ஒரு ஆங்கில எழுத்தாளர் மைண்ட பத்தி எழுதிட்டான். அந்த லெசன்ஸ் தான் அங்க கிளாஸ் ஓடிட்டு இருக்குது. பயங்கரமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில மணி மைண்டடா. அந்த மைண்ட வச்சுக்கிட்டு எல்லாம் மணி மைண்டடா மாறிட்டானுங்க. அப்ப அதை வச்சுக்கிட்டு பணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்முடைய ரிஷிகள் மைண்ட எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா,
அந்த மனம்ங்கிற லெவல்ல நீ இருந்துகிட்டே இருந்தீனாப்பா நீ மனுஷன்ப்பா. அந்த மனதை நீங்க உள்ளமா மாத்திட்டியா நீ ஆத்மாப்பான்ட்டாங்க. அப்ப நீங்க தான் முடிவு பண்ணிக்கணுங்க. நீங்க மைண்டாவே வச்சுக்கிறீங்களா? அந்த மைண்ட்ல தேவையில்லாத புத்தியில தப்பா தடம் மாறி போறீங்களா? அல்லது அந்த புத்திய சரியா தெளிவுபடுத்திக்கிட்டு, விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு, அத நீங்க சேகரிச்சுக்கிட்டு, நானுங்கிற அகங்காரத்த மாத்திக்கிறீங்களா? உண்மையான நானுங்கிற உண்மை நிலை உங்களுக்கு உணரப்படும்போது, அது உள்ளமா மாறிடுது இல்லையா? அந்த உள்ளம்ங்கிற நிலைக்கு நீங்க உயர்றீங்களா? அப்படிங்கிறத அவங்கவங்க கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கவங்க இடத்திலேயே இத விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த செயல் பேசுதுங்க. அப்ப இந்த செயல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, மனம் என்பது ஒரு தனிப்பட்ட இந்திரியம் கிடையாது. அது ஞான இந்திரியங்கள் மற்றும் கர்ம இந்திரியங்கள் ஆகிய 10 இந்திரியங்களினுடைய நிர்வாக மையம். இந்த மனம் இதய பகுதியில் இருப்பதாக உபதேசிக்கப்படுகிறது. அப்ப மனம் இந்திரியங்களின் உதவி இல்லாமல் வெளி உலகை எந்த அனுபவத்திலும் பெற முடியாது. அப்ப செயல்களோ தானாக உருவாக முடியாது. ஆதலால் மனம் அந்தக்கரணம், அது உள்கருவி என்று அழைக்கப்படுகிறது. அப்படிங்கிறது இந்த செயலினுடைய நோக்கங்க. அப்ப இந்த செயலை நம்ம சும்மா மேலோட்டமா படிச்சா, அது என்னங்க மனசுன்னா அது அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்தக்கரணத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் என்ன என்ன அப்படிங்கறத இன்னும் நம்ம எளிமைப்படுத்தி பார்க்கும்போதுதான் நமக்கு இங்க இந்த மனதனுடைய பரிமாணமும் அந்தக்கரணத்துடைய அற்புதமும் புரியும். அப்ப அந்த அந்தக்கரணம் தான் உங்களுக்கு கற்பக விருட்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது கற்பக மரத்துன்னா நீங்க நல்லது கேட்டாலும் கொடுக்கும், கெட்டது கேட்டாலும் கொடுக்கும். ஆனா அதை கையாள தெரியறதுக்கு அந்த அந்தக்கரணத்தை பத்தி ஒரு அறிவு நம்ம கிட்ட வந்தா மட்டும்தான் கையாள தெரியும். இல்லைன்னா கையாள தெரியாது. அப்ப நீங்க அந்த கற்பக மரமா அது எப்ப மாறும் மனசு? அது உள்ளமா மாறினா தாங்க கற்பக மரமா மாறும். நீங்க மனமாவே வச்சுக்கிட்டு அது கேட்கறதெல்லாம் கொடுக்குமானா எப்படி கொடுக்கும்? மைண்டுக்குள்ள போய் ஆசையில எனக்கு இன்னைக்கு 50,000 பணம் வரணுங்க அப்படின்னு மனசு நினைக்குதுங்க. ஆனா வரவே மாட்டேங்குதுங்க. என்னங்க பிரச்சனை? ஏங்க வரமாட்டேங்குது? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அது மைண்ட் லெவல்லயே கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அது உள்ளம்ங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாதான் அதனுடைய தேவை அதுக்கு புரியும். அப்ப அது சாத்தியமாகும். அப்ப இதுதான் அப்டேஷன் மெத்தட். அப்ப இங்க நம்ம இத புரிஞ்சுக்கிட்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அந்த அகங்காரத்துல நான் என்று பிரித்தறியும் தன்மை. உண்மையான நான் எது? போலி நான் எது? உண்மையான நான் ஆத்மா. போலி நான் இந்த பாடி, மைண்ட். அப்ப இந்த போலி நானை நம்ம நீக்கிட்டு உண்மை நான் நான் எப்படி நம்ம உணர்ந்தா அங்க எல்லாம் கைகூடும். அதுதாங்க இறைநிலை. அதுதாங்க ஈஸ்வர நிலை. அதுதான் பிரம்ம நிலை அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஆக இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 8வது செயலோட நிறைவு செய்றோம். அடுத்த வகுப்புல 9வது செயலை தொடருவோம். நன்றி. ஓம் தத் சத்.